6 years of my coding journey. 2017 நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சேன். 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்லேருந்து தான் வந்து முடித்தேன். பட் அப்போ வந்து நான் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் மெட்ரிகுலேஷனில் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்தேன் அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் எப்படி ஒரு சப்ஜெக்ட்டோ அதே மாதிரி தான் ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. அப்போ எனக்கு கோடிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட வந்து தெரியாது. ஸோ காலேஜ்குள்ளே என்ட்ரானேன். காலேஜில் என்ட்ரு ஆகிறப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் என்ட்ரானேன். பிகாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எனக்கு கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுதுனால. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ட்ரானோடனே ஆர்வமாக போய் எல்லா சீனியர்ஸ் கிட்ட வந்து எப்படி வந்து நல்ல பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகுதுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கோடிங். அப்போ தான் வந்து அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து என் காதில் வந்து கேட்டுது. அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து பைத்தான் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தது. பைத்தான் லாங்குவேஜ் வந்து நான் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்தா அது வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படிங்கிறத கூட கண்டுபிடிக்க தெரியாது. அவ்வளோ மக்காதான் இருந்தேன் நான் கோடிங்கில். பட் அப்போ வந்து பைத்தான் வந்து வெறும் ஒரு லாங்குவேஜை மட்டும் தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன, இந்த மாதிரி தான் வந்து கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியாது. கோடிங் ஆக்சுவலி வந்து ஒழுங்காலாம் பண்ண தெரியாது. இன்ஃபேக்ட் பண்ணவே தெரியாது. சும்மா அந்த லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் தான் தெரிஞ்சது எனக்கு. ஸோ செகண்ட் செமஸ்டரில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் வந்து சி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தார். அவர் அந்த லாங்குவேஜ் மட்டும் சொல்லிக் கொடுக்காம அந்த லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தாரு. லிட்டரலி வந்து அவரோட கிளாஸ் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா நான் அதில் 100% அட்டெண்டன்ஸ் வச்சிருந்தேன். ஒரு கிளாஸ் கூட லீவும் போடல, பங்கும் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னோட கோடிங் ஜேர்னி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து Geeks for Geeks அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ரொம்ப ஸ்கூல் லெவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் வந்து எனக்கு அந்த கோடிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஆக்சுவல் ரியாலிட்டியில் புரிய ஆரம்பிச்சுது. ஸோ இப்படி தான் வந்து இந்த செகண்ட் செம்மில் வந்து நல்லா ஒரு நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறமா தேர்ட் செம்க்கு என்ட்ரானேன். தேர்ட் செம் என்ட்ராகிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து ஒரு கோடிங்கோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது. ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேர்ட் செமஸ்டரில் என்ட்ராகிறப்போ கோட்ஷிப் அப்படிங்கிற ஒரு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் சைட் இருக்குது. ஸோ இந்த சைட்டில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பெரிய கோடர்லாம் கிடையாது, 2 ஸ்டார் கோடராக தான் வந்து இருந்தேன். ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ எங்கள் காலேஜில் வந்து கோடிங் கிளப் இருந்தது. அந்த கோடிங் கிளப்பில் வந்து சீனியர்ஸ் வந்து ஈவினிங்கில் வந்து ஒரு 1 hour, வீக்லி வந்து ஒரு ட்வைஸ் வந்து ஈவினிங்கில் ஒரு 1 hourக்கு வந்து கோடிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளாஸ் போய் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயும் வந்து பேசிக்காக ப்ராப்ளம் எப்படிலாம் சால்வ் பண்ணணும், கோடிங் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த கோடிங் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ தேர்ட் செமஸ்டரில் இது மட்டும் இல்லாமல் வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வெப் டெவலப்மெண்ட்டோட பேசிக்ஸ் எல்லாம் என்ன, ஒரு HTML, CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பேசிக்கான ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறது அப்படின்னு ஒரு 2 ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃப்ரிக்ஸ், நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு IT ஜாப் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு வந்து நிறைய வாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி IT ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பல கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது இந்த நான் IT பேக்ரவுண்ட்லேருந்து IT பேக்ரவுண்ட் போக முடியுமா, நம்மளோட CGPA வந்து பிரச்சனை ஆகுமா, இல்லை வந்து நம்ம படித்த காலேஜ்னால வந்து நம்மளுக்கு வந்து டாப் டயரில் படித்தாதான் டாப் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமா, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க போது ஒரு IT ஜாப்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் வந்து உங்ககிட்ட போயிட்டு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூவன் ப்ரோக்ராம் இருந்தால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து தேவையான ஸ்கில்ஸ் வந்து சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஐ ஹாவ் அ குட் ஆப்ஷன் ஃபார் யூ, விச் இஸ் NxtWave. ஸோ NxtWave வந்து இட்ஸ் அ ப்ரூவன் ப்ரோக்ராம். அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து IIT, NITயில் படித்தவங்க டிசைன் பண்ணியிருக்க ஒரு ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து டாப் டெக் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா இதில் NxtWave வந்து அவங்களோட ப்ரோக்ராமை அப்கிரேட் பண்ணி NxtWave Intensive 2.0 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2.0ல வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் 1200+ கம்பெனிஸ் வந்து இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தால் வந்து ஒரு ஃப்ரீ டெமோ செஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ பீன் ப்ரொவைடட். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீ டெமோ புக் பண்ணிக்கலாம். அதில் வந்து NxtWaveோட கெரியர் கவுன்சிலர்ஸ் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ தட் ஆல் யர் queries will get resolved. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எப்படி இந்த டெமோ புக் பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது. ஸோ தட் யூ கேன் புக் த டெமோ. ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 4th செமஸ்டரில் பேசிக்காக வந்து நம்மளுக்கு DBMS இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கம்ப்யூட்டர் கோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வந்து கற்றுக்க ஆரம்பிச்சேன். அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் இயரில் லிங்க்டின்லேருந்து எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடச்சிது. லிங்க்டின் மூலியமாக ஒரு ஸ்டார்ட் அப்பில் எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடச்சிது. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து 1 month இன்டர்ன்ஷிப் கிடச்சிது. அண்ட் இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து நான் ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன், ரியாக்ட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில். அதுக்கு முன்னாடி எனக்கு ரியாக்ட் தெரியாது. அங்கே அந்த இன்டர்ன்ஷிப்காக வந்து ரியாக்ட் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ ரியாக்ட் வந்து அந்த 1 month வந்து கொஞ்சம் நல்லாவே கற்றுக்கிட்டு நல்லாவே வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன். அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறமா வந்து லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருந்ததுனால நல்லா வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வெறும் 250 ப்ராப்ளம்ஸ் தான் வந்து சால்வ் பண்ணியிருந்தேன். அண்ட் அப்பயும் வந்து கோட் செஃப்ல வந்து அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கோட் செஃப் வந்து கண்டினியூ பண்ணல தேர்ட் இயரில் எல்லாமே. ஸோ அதனால் வந்து 2 ஸ்டார் கோடராக தான் வந்து இருந்து நான் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு உட்காரப்போ. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th இயர் ஆப்வியஸ்லி வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 கம்பெனியில் வந்து சொதப்பிட்டேன். ஐ காட் ரிஜெக்டட். அதில் வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 3 ரவுண்ட்ஸ் வந்து போனேன். அதுக்கப்புறமா வந்து ரிஜெக்டட். அதுக்கப்புறமா வந்து கம்பெனி தான் வந்து நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அக்குலைட் டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து ஐ காட் செலக்டட். அங்கே வந்து ஒரு 6 months இன்டர்ன்ஷிப் இருந்தது. அதாவது வந்து நம்ம 4th இயர் படிக்கிறப்போ லாஸ்ட் செமிஸ்டர் வந்து வெறும் இன்டர்ன்ஷிப் தான் வந்து இருந்தது. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் டைமில் வந்து கம்ப்ளீட்டாக பேக் எண்டில் தான் ஒர்க் பண்ணேன். பேக் எண்டில் வந்து ஜாவா அப்படிங்கிற லாங்குவேஜில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து 3rd இயர் படிக்கிறப்போவே வந்து ஜாவா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்ததுனால எனக்கு ஜாவாவோட பேசிக்ஸ் தெரியும். ஸோ அதனால் வந்து ஜாவா வந்து என்னால் குயிக்காக வந்து கற்றுக்க முடிஞ்சுது. அண்ட் நான் இந்த இன்டர்ன்ஷிப் 6 months வந்து ஃபுல்லாகவே வந்து ஜாவாவில் தான் பண்ணேன். அண்ட் இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறமா எஃப்டியும் வந்து அதே கம்பெனியில் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதாவது ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக வந்து அதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த கம்பெனிலேயே அதே சேம் ப்ராஜெக்டில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 year போச்சு. 1 year போனதுக்கப்புறமா ஓகே இப்போ வந்து நம்ம கம்பெனி மாறணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஸோ இந்த முடிவு எடுத்ததுக்கப்புறமா வந்து நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து 250 ப்ராப்ளம்ஸ் தான் வந்து சால்வ் பண்ணியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 250 ப்ராப்ளம்ஸ்லையும் அட்வான்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே டச் பண்ணவே இல்லை, அட்வான்ஸ் ஆல்கிரிதம்ஸ் எதுவுமே டச் பண்ணவே இல்லை. அட்வான்ஸ்ட் ஆல்கிரிதம்ஸ் அப்படின்னா அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா கிராஃப்ஸ், ட்ரீஸ், டைனமிக் ப்ரோக்ராமிங் இது எதுவுமே டச் பண்ணாமல் வச்சிருந்தேன். ஸோ இந்த வாட்டி நான் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு தான் மாறணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ அட்வான்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்கிரிதம்ஸ் இல்லாமல் மாற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகே லெட்ஸ் கிவ் மீ 3 months டைம் அப்படின்னு 3 monthsக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளான் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிளானில் வந்து எக்ஸாக்டாக வந்து நான் என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நோட் பண்ணேன். பேசிக்லி இதுலேயும் வந்து வெறும் ப்ரோக்ராமிங் மட்டும் தான். என்னெல்லாம் வந்து நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கவர் பண்ணணும், என்னெல்லாம் ஆல்கிரிதம்ஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நோட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு 3 monthsல 250 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து 650க்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் வந்து 650 கொண்டு வந்துட்டு அண்ட் அட் த சேம் டைம் வந்து இந்த ஜாவா அண்ட் டேட்டாபேஸ் அண்ட் ஓஎஸ் இது எல்லாத்தையுமே கூட சைமல்டேனியஸ்லி படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இருக்கும். ஸோ அதையும் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா 3 monthsக்கு அப்புறமா ஐ காட் 4 job offers. அண்ட் அந்த 4 job offersல ஒரு ஜாப்ல தான் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் ஹஸ் பீன் மை கோடிங் ஜர்னி, ஒரு 6 years ஆஃப் கோடிங் ஜர்னி. அண்ட் வாட் is one thing which helped me really lot was consistency. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலுமே, எந்த ஒரு லாங்குவேஜ் பிக் பண்ணோம் அப்படின்னாலுமே அந்த லாங்குவேஜை கன்சிஸ்டண்ட்டாக கற்றுக்கிறப்போ, அந்த லாங்குவேஜில் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்போ அந்த லாங்குவேஜை கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஆக்கிடும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டெக்னாலஜி அப்படின்னாலுமே இந்த ஒரு டெக்னாலஜி நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜியில் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ சில பேர் வந்து நான் நோட் பண்ணியிருப்பேன், டேட்டா அனலிஸ்ட் படிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, அதுக்கப்புறமா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கலாம்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து வெறும் ஃப்ரண்ட் அண்ட் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்துருக்கீங்க. பட் ஒரு டெக்னாலஜி எடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்னாலஜி கொஞ்சம் டைம் கொடுத்து அந்த டெக்னாலஜி நம்ம நல்லா கற்றுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெக்னாலஜிலேருந்து கண்டிப்பாக நம்மளால நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் அதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஹெல்ப் மீ அ லாட். இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் தான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் தட்ஸ் பேசிக்லி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜேர்னியில் வந்து சில விஷயங்கள் ரொம்ப பயமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்கிரிதம் ஸ்டார்டிங்கில் நான் காலேஜ் டைம்லேயே வந்து படிச்சிருந்தேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிருப்பேன். பட் இன்ஸ்டெட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பயந்தேன். இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து போதும் லெட்ஸ் நாட் டூ எனி ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூஸ், ஆஃப் கேம்பஸ் எதுவுமே ட்ரை கூட பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ தட்ஸ் வை ஐ டிட் நாட் ஈவன் ட்ரை ஃபார் ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து பயப்படாதீங்க. கோ ஹெட், எவ்ரி திங் இஸ் ஈஸி டு லேர்ன். இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம வந்து டைம் அண்ட் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் சூப்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது என்னோட கோடிங் ஜேர்னியில். ஸோ இந்த ஜேர்னி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம். பிகாஸ் எடுத்த உடனே வந்து நான் வந்து ஒரு ப்ரோ கோடராக வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து ரொம்ப ஜீரோலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் லிட்ரலி வந்து கோடிங்னா என்ன அப்படின்னே வந்து தெரியாமல் தான் வந்து நான் இந்த கோடிங் ஜேர்னிக்குள்ளே வந்து என்ட்ரானேன். டுடே ஐ ஃபீல் ஐம் டூயிங் குட் இன் இட். ஸோ hope this is going to be useful for you and all the best for your coding journey. Very interesting video. I'll recommend media until then. It's bye from me. Bye.